இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நார்த்தங்காய் பச்சடிங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஆயிட்டு மூணு காய் நறுக்கி வச்சுருக்காங்க. நார்த்தங்காய் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். 3 காய் வெட்டியிருக்கேன். இப்போ செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் வதங்கட்டுங்க. நல்லா கொஞ்சம் செவக்க வதங்கணுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இவ்வளோ வதங்கினா போதுங்க. இப்போ இதை குக்கரில் போட்டு புளி தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். புளி தண்ணி ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். விசில் விட்டுட்டோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காயட்டும். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காயட்டும். கருவேப்பிலை போட்டேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஊறுகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. இப்போ நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. கீழே எடுத்துகிட்டு வரேன். இது நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சுகர் போட்டு கலந்துக்கலாங்க. நம்ம அன்னன்னைக்கு தேவைக்கு இந்த மாதிரி கலந்துக்கணுங்க. பூரா சுகர் போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி நுரைச்சிக்குங்க. இப்படி தேவைக்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றிங்க.